அனைவரும் பேறு பெற்றோ. ஆண்டவரே உம்மிடம் அடைக்கலம் புகுவோ அனைவரும் பேறு பெற்றோ. வேற்றினத்தார் சீறி எழுவதே, மக்களினங்கள் வீணாக சூழ்ச்சி செய்வதே. ஆண்டவருக்கும் அவர்தம் அருள் பொழிவு பெற்றவருக்கும் எதிராக பூவுலகின் அரசர்கள் அணிவகுத்து நிற்கின்றார்கள். ஆழ்வோரும் ஒன்று கூடி சதி செய்கின்றார்கள். அவர்கள் பூட்டிய தலைகளை தகர்ப்போம், அவர்கள் வைத்த கண்ணிகளை நம்மிடமிருந்து அறுத்தெறிவோம் என்கின்றார்கள். ஆண்டவரே உம்மிடம் அடைக்கலம் புகுவோ அனைவரும் பேறு பெற்றோ. ஆண்டவரே உம்மிடம் அடைக்கலம் புகுவோ அனைவரும் பேறு பெற்றோ. விண்ணுலகில் வீற்றிருப்பவர் எள்ளி நகைக்கின்றார். என் தலைவர் அவர்களை பார்த்து ஏளனம் செய்கின்றார். அவர் சினமுற்று அவர்களை மிரட்டுகின்றார். கடும் சினத்தால் அவர்களை கலங்கடிக்கின்றார். என் திருமலையாகிய சீயோனில் நானே என் அரசரை திருநிலைப்படுத்தினேன். ஆண்டவரே உம்மிடம் அடைக்கலம் புகுவோ அனைவரும் பேறு பெற்றோ. ஆண்டவரே உம்மிடம் அடைக்கலம் புகுவோ அனைவரும் பேறு பெற்றோ. ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன். நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீர் விரும்புவதை என்னிடம் கேளும். பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். பூவுலகை அதன் கடையெல்லை வரை உமக்கு உடமையாக்குவேன். இருப்பு கோலால் நீர் அவர்களை தாக்குவீர். குயவன் கலத்தைப் போல அவர்களை நொறுக்குவீர். ஆண்டவரே உம்மிடம் அடைக்கலம் புகுவோ அனைவரும் பேறு பெற்றோ. ஆண்டவரே உம்மிடம் அடைக்கலம் புகுவோ அனைவரும் பேறு பெற்றோ. உயிர்த்த ஆண்டவரின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவரின் அமைதியும் மகிழ்ச்சியும் அருளும் கடந்து வருவதாக. இன்றைய திருப்பலி தியான பாடலாக திருப்பாடல் 2 நாம் தியானிக்க இருக்கிறோம். அரசருக்குரிய கருத்துக்களை இந்த திருப்பாடலிலே திருப்பாடல் ஆசிரியர் தூய ஆவியானவர் வழியாக எழுதி வைத்திருக்கிறார். அரசருக்குரிய கருத்துக்களை கொஞ்சம் கூர்மையாக நாம் பார்க்கும் பொழுது, முதலாவதாக கடவுள் தேர்ந்து கொண்ட இஸ்ராயேல் மக்களுக்கு வழங்கிய முதல் அரசர் சவுல். சாமுவேல் இறைவாக்கினர் வழியாக சவுல் அரசர் திருப்பொழிவு செய்யப்பட்டார். அந்த சவுல் அரசருக்கு பிற்பாடு கடவுள் தேர்ந்தெடுத்த மிகவும் சிறப்பு வாய்ந்த அரசர் தாவீது. ஏன் இவர் சிறப்பு வாய்ந்த அரசர் என்று சொல்லப்படுகிறார் என்றால், இந்த தாவீதை தெரிந்தெடுக்க சாமுவேலை கடவுள் பயன்படுத்திய விதம், இறைவாக்கினர் சாமுவேலுக்கு கடவுள் சொல்லிக் கொடுத்த காரியங்கள். 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரம் முதல் 13 வசனங்களில் இதை பார்க்கிறோம்.
கடவுள் சாமுவேலை அனுப்பி வைக்கிறார் தாவீதை திருப்பொழிவு செய்வதற்காக. சாமுவேலுக்கு இதெல்லாம் செய்ய வேண்டும், இப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என ஒரு தகப்பன் மகனுக்கு சொல்லிக் கொடுப்பதை போல, ஒரு நண்பன் நண்பருக்கு சொல்லிக் கொடுப்பதை போல நுணுநுணுக்கமாக சொல்லிக் கொடுக்கிறார். ஒருவேளை சவுல் அரசன் நீ தாவீதை அருள்பொழிவு செய்வதற்காக செல்லுகிறாய் என்று கேள்விப்பட்டால் உனக்கு ஆபத்து வராமல் நீ இப்படியாக நடந்து கொள் என்றெல்லாம் நுணுநுணுக்கமான காரியங்களை கடவுள் சாமுவேலுக்கு கற்றுக் கொடுத்து அனுப்பி வைக்கிறார். ஆக ஈசாயி மகன்களுள் கடைய மகனான ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது வரும் வரை உணவருந்தாமல் காத்திருந்து தாவீதை திருப்பொழிவு செய்து அரசராக உயர்த்துகிறார் கடவுள் சாமுவேல் வழியாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு ஆண்டவரும் ஒரு அரசரே. லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரத்தில் கபிரியேல் தூதன் அன்னை கன்னிமரியாளுக்கு சொல்லும் பொழுது அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என பிறக்கப்போகும் குழந்தை இயேசுவை குறித்து அன்னை மரியாளிடத்திலே சொல்லுகிறார். மத்தேயு நற்செய்தி 2ஆம் அதிகாரத்திலே 3 ஞானிகள் வந்து குழந்தை இயேசு ஆண்டவரை தெண்டனிட்டு முகம் குப்புற விழுந்து நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து வணங்கினார்கள். அப்பொழுது அவர்கள் கொடுத்த 3 பொருட்களில் ஒரு பொருள் பொன். பொன் என்பது அரசரை குறிக்கும். லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரத்திலே ஆண்டவரே அந்த தொழுகை கூடத்திலே ஏசாயா ஏட்டுச்சுருளை எடுத்து வாசிக்கிற பொழுது ஆண்டவரின் ஆவி என்மேலே அவர் என்னை திருப்பொழிவு அருள்பொழிவு செய்துள்ளார் என்று சொல்லுகிறார். ஆக இவைகள் வழியாக இயேசு கிறிஸ்து ஆண்டவரும் ஒரு அரசர் என்று நாம் பார்க்கலாம். இரண்டாவதாக இன்றைய திருப்பாடலிலே நீர் என் மைந்தர் என்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்று தாவீதை கடவுளாகிய ஆண்டவர் வாழ்த்துகிறார். யாவே கடவுள், தந்தை கடவுள் வாழ்த்துகிறார். அதே கடவுளான யாவே அவர்கள் இயேசு கடவுளையும் ஆண்டவராக இயேசுவையும் யோர்தான் நதியிலே திருமுழுக்கு பெற்று வெளியே வந்த பொழுதும் வாழ்த்துவதை பார்க்கிறோம். இதை ஒத்தமைவு நற்செய்திகள் 3 சொல்லுகிறது. மத்தேயு நற்செய்தி, லூக்கா நற்செய்தி 2 நற்செய்திகளிலுமே 3ஆம் அதிகாரம், மார்க்கு நற்செய்தி முதல் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று இயேசு ஆண்டவரை யாவே கடவுள் தந்தை கடவுள் வாழ்த்துகிறதை பார்க்கிறோம். தாவீதை கடவுள் வாழ்த்தியதைப் போல இயேசு ஆண்டவரையும் கடவுள் வாழ்த்துகிறார். என் அன்பார்ந்த மைந்தன் நீரே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். பூவுலகின் அரசர்கள் வேற்றினத்தார் தாவீதை எதிர்த்தார்கள். ஆனால் தாவீது வெற்றி பெற்றார், கடவுள் தாவீதோடு இருந்ததால். அதே போலும் இயேசு ஆண்டவரும் பாருங்கள், ஆண்டவர் இயேசுவுக்கும் எதிர்ப்பும் புறக்கணிப்பும் வெறுப்பும் ஏராளமாக இருந்தது. தலைமை பதவியில் இருந்தவர்கள், ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் வழியாக. ஆனாலும் ஆண்டவர் தூய ஆவியானவர் இருந்ததாலே அவர் வெற்றி வீரராக அவர் தோற்கடிக்கப்பட்டதாக கருதப்பட்டாலும் வெற்றி வீரராக உயிர்த்த ஆண்டவராக மரணத்தை ஜெயித்து கல்லறையை உடைத்து இருளையும் இருளின் சக்திகளையும் அவர் நித்தியத்துக்கும் ஒழித்து வெற்றி கொண்டவராக இன்றும் நம் மத்தியில் உயிரோடு வாழ்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அரசருக்குரிய அந்த கருத்துக்களை நாம் வாசித்தோம், தியானித்தோம், பார்த்தோம். திருமுழுக்கின் வழியாக இறைவன் நம் எல்லோரையுமே அரச குருத்துவ திருக்கூட்டமாக அருள்பொழிவு செய்திருக்கிறார். அந்த அரசருக்குரிய பணியிலே நாமும் பங்கெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அரசத்தன்மையில் நாம் கலந்து கொள்கிறோம். அவர் நமக்கு வலிமை தருகிறார். அவர் நம்மை இந்த உலகத்தில் இருளின் மீது வெற்றி கொள்ள நம்மை உறுதிப்படுத்துகிறார். எந்தளவுக்கு நாம் அந்த அரசத்தன்மையை உணர்ந்து பார்த்து கடவுள் நம்மை தாவீதைப் போல தெரிந்தெடுத்திருக்கிறார், சிறப்பான விதத்தில் நம்மை அருள்பொழிவு செய்திருக்க என்பதை எந்தளவுக்கு நாம் உணர்ந்து பார்த்து தாவீதையும் ஆண்டவரையும் இயேசுவையும் வாழ்த்திய கடவுள் நம்மையும் வாழ்த்தி நம்மீது பூரிப்படைந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்க என்பதை உணர்ந்து இருளின் சக்திகளையும் இருளின் காரியங்களையும் ஜெயித்து கடவுள் கொடுத்த அந்த அரசருக்குரிய பணியை, ஆயனுக்குரிய பணியை நாம் எந்தளவுக்கு பணி செய்து வருகிறோம், எந்தளவுக்கு புரிந்திருக்கிறோம் என்பதை யோசனை செய்வோம். ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். மன்றாடுவோமாக. அன்பு இறைவா, நீர் எங்களையும் அரச குருத்துவ திருக்கூட்டத்திலே பங்கெடுக்க சொல்லியிருக்கிறீர், பங்கெடுக்க வாய்ப்பு தந்திருக்கிறீர். பேதுரு எழுதிய திருமுகத்திலே நீங்கள் அரச குருத்துவ திருக்கூட்டம் என துவக்க திரு அவை மக்களை பேதுரு வாழ்த்துவதாக நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் சாதாரண நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு நீர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர்.
உமது ஆவியால் எங்களை உறுதிப்படுத்தி இருக்கிறீர். உமது வல்லமையான வசனங்களை கொடுத்து எங்களை நிரப்பி இருக்கிறீர். உம்முடைய திரு உடலை எங்களுக்கு நீர் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே வழங்கி வழங்கி எங்களை உற்சாகப்படுத்துகிறீர், ஊட்டம் கொடுக்கிறீர் ஆண்டவரே. அப்பேற்பட்ட வல்லமையை பெற்று இருளின் மேல் நாங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய மனிதர்களாக, இருளின் சக்திகளுக்கு எதிராக உம்முடைய துணையினாலே போராடி ஜெயிக்கக்கூடிய மக்களாக நாங்கள் இருக்கிறோமா என்கிறதை உணர்ந்து பார்த்து உம்மிலே நாங்கள் நாளுக்கு நாள் வளர எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துங்க. அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியுங்க. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமேன்.